பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 8வது மாதத்தில் உங்களை காண்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் பூரண ஆசீர்வாதமும் அவருடைய பூரண தயவும் அவருடைய பூரண சுகமும் அவருடைய பூரண சமாதானமும் அவருடைய பூரண கிருபையும் இரக்கமும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த 8வது மாதத்திலும் ஆளுகை செய்வதாக, சூழ்ந்து கொள்வதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8வது மாதத்தில் வேத புஸ்தகத்தில் ஒரு மகிமையான வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லேவியராகமம் 26 அதனுடைய 13வது வசனம். வார்த்தை என்ன? நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தொடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு மகிமையான ஒரு வார்த்தை, உங்கள் நுகத்தொடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த 8வது மாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்மை உங்களை தலை நிமிர செய்கிறவராக, தலை நிமிர பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்புங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் சபையாருக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை ஆண்டவராகிய தேவன் சீனாய் மலையிலே மோசேயினிடத்தில் சொன்னபோது, தாராளமான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட போது, முக்கியமாக இந்த வார்த்தையையும் மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், உங்கள் நுகத்தடிகளை நான் முறித்து, ஆமென், உங்களை தலை நிமிர பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் நம்மை தலை நிமிர செய்கிற ஒரு கர்த்தர். இந்த 8வது மாதத்தில் ஆமேன் தலை குனிந்த அனுபவத்தில் அல்ல, இயேசு கிறிஸ்து ஆமேன் உங்களை தலை நிமிர செய்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். இந்த 8வது மாதத்தில் நம் ஒவ்வொருவரையும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பார்வோனின் கரத்தில் அடிமைகளாக கூனி குறுகி அவமான பொருளாக வாழ்ந்த தமது ஜனத்தை, ஆமேன், இனி என் ஜனங்கள் பார்வோனின் கரத்தில் அடிமைகளாக கூனி குறுகி இருக்கிற வாழ்க்கையில் வாழவே கூடாது என்று தேவன் விரும்பி இரவோடு இரவாக தமது ஜனத்தை கூனி குறுகின வாழ்க்கையில் அடிமைகளாக இருந்த தமது இஸ்ரவேல் ஜனத்தை இரவோடு இரவாக தமக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை புறப்பட பண்ணி அவர்களை நிமிர்ந்து வனாந்தரத்திலே நடக்க பண்ணினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யார்? நம்மை நிமிர பண்ணுகிற ஒரு தேவன், தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர், நம் தலையை நிமிரச் செய்கிற ஒரு தேவன். எந்த இடத்தில் தலை குனிந்து ஆமேன் இருக்கிறோமோ அதே ஸ்தலத்தில் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை தலை நிமிர பண்ணுகிறவர் என்பதை மறந்து போகாதிருங்கள். இந்த 8வது மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இயேசு நம் வாழ்க்கையிலே செய்வார்.
வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் தாமே நம்முடைய பலகீனங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய சுமைகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய நோய்களை எல்லாவற்றையும் சுமந்தவராய் சிலுவையில் தொங்கினாரே. எதற்காக தொங்கினார்? எதற்காக தொங்கினார்? அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் சிலுவையிலே தொங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. அடிக்கப்பட்டவராய், காயப்பட்டவராய் சிலுவையில் தொங்கினாரே. எதற்காக? ஆமென். நானும் நீங்களும் வாழும் இந்த சமூகத்திலே தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக, தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையில் இயேசு தொங்கினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இம்மையிலும் நாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், மறுமையிலும் அவர் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர், தலை நிமிர்ந்து அவரோடு கூட வாழ அனுக்கிரகம் செய்கிறவர். இந்த 8வது மாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 13 அதனுடைய 11வது வசனம். அப்பொழுது 18 வருஷம் பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாக இருந்தாள். எங்கே இருக்கிறாள்? தேவனுடைய ஆலயத்தில். 18 வருஷம் பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவளுடைய பலகீனத்திற்கு காரணம் என்ன? சத்துருவானவன், பிசாசானவன் அவளை பலகீனப்படுத்தி, அவளை சிறுமைப்படுத்தி, அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாக அவளை மாற்றி அவளுடைய வாழ்க்கையை சிதைத்து போட்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சமூகத்திலே அவள் எவ்வளவேனும் நிமிர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடாது என்பதற்காக, அவள் கூனியாக கூனி குறுகி வாழ வேண்டும் என்பதற்காக பலகீனப்படுத்தும் ஆவி அவளை ஆளுகை செய்தது. அவள் நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று பிசாசுக்கு விருப்பமில்லை. நிமிர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ சத்ருவுக்கு விருப்பமில்லை. ஆகையினாலே பிசாசானவன், சத்ருவானவன், பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட அந்த சத்ரு அவளை பலகீனப்படுத்தி எவ்வளவேனும் அவள் சமூகத்தில் நிமிர்ந்து நிற்க முடியாதபடி, நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு அனுபவத்தில் அவளை கூனியாக பிசாசானவன் மாற்றிவிட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசானவன் பலகீனப்படுத்துகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் வேதம் சொல்லுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வர காரணம் என்ன? பிசாசு திருடி அழித்து நம்மை கொன்று நம்மை சிதைத்து போடுகிற பொழுது அவைகளிலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டு தமது ஜனமாகிய நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, பிசாசானவன், சத்துருவானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 18 வருஷம் ஆமேன் அவமான சின்னமாக அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். 18 வருஷம் மண்ணையே நோக்கி பார்த்து பார்த்து எவ்வளவேனும் நிமிர முடியாதபடி பிசாசு அவளை வெட்கப்படுத்தி கூனி குறுக பண்ணி அவளை கூனியாக்கி கூனியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவள் பலகீன படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு நம்மை பலகீனப்படுத்துகிறவன் என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். பிசாசானவன் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பலகீனப்படுத்துகிற பொழுது ஆமென் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமென் பலன் தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 138 அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது,
நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு நம்மை பலகீனப்படுத்துகிற பொழுது நாம் ஆராதிக்கிற தேவன் என்னையும் உங்களையும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னையும் உங்களையும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த 8வது மாதத்தில் கூனி குறுகி போன ஒரு அனுபவத்துல ஆமேன் நீங்கள் நிற்பீர்கள் என்றால், இந்த 8வது மாதத்துல ஆமேன் கர்த்தர் நமக்கு பலன் தந்து நம்மை தைரியப்படுத்த போகிறார். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் இந்த 8வது மாதத்திலே நம்புங்கள், கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணுவார். கர்த்தர் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துவார். சங்கீதம் 29 அதனுடைய 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 29 அதனுடைய 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தை என கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே, பிசாசு எங்கெல்லாம் பலகீனப்படுத்துகிறானோ, எந்த பகுதிகளை எல்லாம் பலகீனப்படுத்தி விடுகிறானோ, அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் பலன் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆசீர்வதிக்கிற தேவன். பாருங்கள், 18 வருஷம் பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீயாக இருந்தும் கூனியாக இருந்தும் அவள் தேவனை தேடி அவரை ஆராதிக்க அனுதினமும் கர்த்தருடைய ஆலயத்தில் வாஞ்சியோடு வந்து அமருகிற ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 9 அதனுடைய 10வது வசனம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரை ஆராதிக்கிற தேவஜனம், அவரை தேடுகிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள் ஆகினால் இந்த 8வது மாதத்தில் ஆமென் கர்த்தர் நம்மை கைவிடாதபடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை தலை நிமிர பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 13 அதனுடைய 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் ஸ்தோத்திரம் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்று வைராக்கியம் கொண்டார். பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட இந்த ஸ்திரீயார் ஆபிரகாமின் குமாரத்தி என்று இயேசு சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 14 அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். தமது ஜனத்தின் சிறையிருப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அந்த சிறையிருப்பிலிருந்து என் ஜனத்தை நான் திருப்புவேன். திருப்பும் போது அவர்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகும் என்று இயேசு சொன்னார். தேவன் சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18 வருஷம் பலகீனத்தோடு பிசாசோடு குடும்பம் நடத்தின பலகீனப்படுத்தும் ஆவியோடு கூட வாசமணின இந்த ஸ்திரீயார் இவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று இயேசு சொன்னார். ஆமென். ஆபிரகாமின் குமாரத்தி, ஐயோ என்னை தேடி வருகிறவள், எனக்கு ஆராதனை செய்கிறவர்கள் என்றாலும் பிசாசு இவளை கட்டி வைத்திருக்கிறான். சமூகத்தில் இவள் தலை நிமிர்ந்து வாழக்கூடாது என்பதற்காக இவளை கூனியாக்கி வைத்திருக்கிறான். இனி இவள் கூனி அல்ல. இனி அவள் 18 வருஷம் பலகீனத்தோடு வாழ்ந்த ஒரு அனுபவம் அல்ல, பிசாசோடு குடும்பம் நடத்தின ஒரு அனுபவம் அல்ல. இன்றைக்கே என் மகளை விடுதலையாக்குவேன் என்று கர்த்தர் தீர்மானம் கொண்டார். காரணம் என்ன? இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், என்னை விடுதலையாக்கும் என்று அவள் கேட்கவில்லை. ஆனால் இயேசு வைராக்கியம் கொண்டார். ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த கட்டில் இருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்று சொன்னார்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த 8வது மாதத்தில் இப்படிப்பட்ட கூனி குறுகின அனுபவத்திலே, சமூகத்திலே, வாழும் இடத்தில், குடும்பத்தில், வேலை செய்கிற ஸ்தலத்தில், ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாதபடி கூனி குறுகின ஒரு வாழ்க்கையில் இருந்தால், இந்த 8வது மாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைராக்கியம் கொள்கிறார். நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிசாசு உங்களை கூனியாக்கி தலை குனிந்து நிற்க பண்ணுவாரானால், கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த 8வது மாதத்தில் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். இயேசு வைராக்கியம் கொண்டார். ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை இன்றைக்கு நான் விடுதலையாக்குவேன், இன்றைக்கு அவளை சுகப்படுத்துவேன் என்று தேவன் வைராக்கியம் கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 18 வருஷம் பலகீனப்படுத்தும் ஆவியோடு கூட இவள் வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்று இயேசு தீர்மானம் பண்ணினார். நான் விடுதலையாக்க வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டார். மனிதர்கள் முகத்தையே பார்த்தபடி வெட்கத்தோடு வாழ்ந்த நாட்கள் போதும். ஆமென். மண்ணையே நோக்கி பார்த்து பார்த்து வாழ்ந்து நடந்த நாட்கள் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என் மகளை விடுதலை பண்ணுவேன், இன்றைக்கு இவளை தலை நிமிர பண்ணுவேன் என்று கர்த்தர் வைராக்கியம் கொண்டார். நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய நாம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதிலே இயேசு வைராக்கியம் கொள்ளுகிற ஆண்டவர். வெட்கத்தோடு கூனி குறுகி நடக்கிற ஒரு அனுபவத்தில் அல்ல, நானும் நீங்களும் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று இயேசு வைராக்கியம் கொள்ளுகிறார். நம்புங்கள் பிரியமானவர்களே, அவிழ்த்துவிட வேண்டியது இல்லையா? இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா? இன்றைக்கு அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 13 அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இயேசு அவளை தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பிசாசானவன் கட்டி வைத்திருந்தான். பிசாசானவன் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடி அவளை கூனி குறுக பண்ணினான் என்றால், இயேசு இனி நீ கூனியாக இருக்கக்கூடாது, இனி நீ தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், இனி நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பி ஆலயத்தில் அவளை தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் எழுந்து நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை, எதிர்பார்த்திருக்க மாட்டாள். இன்றைக்கு நான் தலை நிமிர்ந்து நடப்பேன் என்று அவள் நினைக்காத ஒரு நேரத்தில் ஆண்டவர் அவளை தலை நிமிர பண்ணினார், அற்புதம் செய்தார். ஆமென். அத்தனை ஆண்டுகளும் குனிந்து மண்ணையே நோக்கி பார்த்தவள் அன்றைக்கு நிமிர்ந்து இயேசுவை கண்டாள், இயேசுவை மகிமைப்படுத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களில் சிலர் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி, பிசாசானவன் தலை நிமிர்ந்து சமூகத்தில் நீங்கள் வாழ முடியாதபடி பிசாசானவன் உங்களை பலகீனப்படுத்தி விட்டானா? அல்லது மனிதர்கள் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி பண்ணிவிட்டார்களா? சத்துருவானவன் உங்கள் சுகத்தை கெடுத்து உங்களை பலகீனப்படுத்தி விட்டானா? சத்துருவானவன் உங்கள் சந்தோஷத்தை அழித்து விட்டானா? உங்கள் சமாதானத்தை சிதைத்து விட்டானா? உங்கள் செல்வத்தை, ஆசீர்வாதத்தை திருடிவிட்டானா? உங்கள் குடும்ப உறவை, குடும்ப ஐக்கியத்தை உடைத்து போட்டானா? குடும்பத்தில் நடக்கவிருந்த நல்ல சுப காரியங்களை தடுத்து நிறுத்திவிட்டானா? அல்லது குடும்பத்தில் நடந்து முடிந்த நல்ல திருமண பந்தங்களை, உறவை கெடுத்து பிரித்து சீர்குலைத்து விட்டானா? வேலை ஸ்தலங்களில், ஊழிய காரியங்களில் சொல்லாத காரியங்களை நீங்கள் சொன்னீர்கள் என்றும், செய்யாத காரியங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றும் சொல்லி உங்களை சிறுமைப்படுத்தி, அவமானப்படுத்தி,
தலை குனிந்து நிற்க பண்ணிவிட்டானா? எந்த காரியத்தில் எதினால் தலை குனிந்த அனுபவத்தில் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள்? 18 வருஷம் பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட தலை நிமிர்ந்து நிற்க முடியாதபடி பிசாசோடு வாழ்க்கை நடத்தினவளை தம்மிடத்தில் அழைத்து அற்புதம் செய்த அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எப்படி வைராக்கியம் கொண்டாரோ அதுபோல இன்றைக்கு வைராக்கியம் கொள்ளுகிறார். இனி நீங்கள் தலை குனிந்த அனுபவத்தில் வாழ தேவன் விரும்பவில்லை. இனி நீங்கள் சமூகத்தில் வெட்கத்தோடு தலை குனிந்து கூனி குறுகி நிற்கிற அந்த அனுபவத்தில் வாழ தேவன் விரும்பவில்லை. இந்த 8வது மாதத்தில் இயேசு கிறிஸ்து உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். சங்கீதம் 3ஆம் சங்கீதத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறான், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர். இயேசு கிறிஸ்து நம் தலையை உயர்த்துகிற ஒரு தேவன். லேவியராகமம் 26:13 வாசித்தோம். யெகோவா தேவன் சொன்னார், நான் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தர். இனி நாம் நிமிர்ந்து நடப்போம். நீங்கள் நிமிர்ந்து நடப்பீர்கள். கர்த்தர் பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், நடக்க பண்ணுவார். எந்த இடத்தில் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு கூனி குறுகி நின்றீர்களோ அதே இடத்தில் அதே ஸ்தலத்தில் வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசுவின் தலையை பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தினார். அந்த இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய தெய்வம். பிசாசின் தலையை நசுக்கி ஜெயமெடுத்தவர். ஆமென். இன்றைக்கு சகல போராட்டங்களில் இருந்தும் நம்மை விடுவித்து கூனி குறுகி அவமானப்பட்டு வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிற அனுபவத்தில் இருக்கிற நம்மை இந்த 8வது மாதத்தில் இயேசு தலை நிமிர பண்ணுவார். சங்கீதம் 20:8 அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். நாம் நிற்போம் பிரியமானவர்களே. இந்த 8வது மாதத்திலே நம்புங்கள், நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். தலை குனிந்த அனுபவத்தில் அல்ல, கம்பீரமாய் நடப்பீர்கள், மகிழ்ச்சியோடு நடப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். 18 வருஷம் பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு கூனியை கண்டு நிமிர முடியாத இருந்த அந்த ஸ்திரீயை அழைத்து அற்புதம் செய்த இயேசு இந்த மாதத்தில் அற்புதம் செய்வார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தில் வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆனபடினாலே பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராய் குணமாக்குகிறவராய் இயேசு சுற்றித் திரிந்தார். அதே இயேசு கிறிஸ்து அந்த அன்பு மகளுக்கு அற்புதம் செய்தார். அவளை பலகீனப்படுத்தி வைத்திருந்தான் பிசாசு. இன்றைக்கு சத்துருவானவன் எந்தெந்த காரியங்களிலே உங்களை பலகீனப்படுத்தி சிறுமைப்படுத்தி தலை நிமிர்ந்து நாம் ஊழியம் செய்ய முடியாதபடி, தலை நிமிர்ந்து சமூகத்தில் நடக்க முடியாதபடி, தலை நிமிர்ந்து வாழ முடியாதபடி கூனி குறுகி போக பண்ணிவிட்டானா? இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நான் உன் தலையை நிமிர பண்ணுவேன். நான் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று யெகோவா தேவன் சொன்னார். அப்படியே செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயின் தலையை நிமிர பண்ணினாள். அவள் நிமிர்ந்தாள், தேவனை மகிமைப்படுத்தினாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி தலை குனிந்த அனுபவத்தில் அல்ல, தலை நிமிர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். தலை நிமிர்ந்து ஆலயத்திலே சாட்சியாக கர்த்தர் நம்மை நிறுத்தப் போகிறார். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனம்.
உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன், தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். நம்புவோம், விசுவாசிப்போம். அதே அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் இயேசு செய்வார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 8வது மாதத்திற்காக நன்றி. நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். 7 மாதமும் எங்களை நடத்தினீர், உமக்கு நன்றி சுவாமி. 7 மாதமும் எங்களை தாங்கினீர், உமக்கு நன்றி அப்பா. லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே நீர் சொன்னீரே, ஆமென், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்னீரே. உமக்கு நன்றி. நீர் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். நாங்கள் நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதிலே நீர் வைராக்கியம் கொள்கிற கர்த்தர் என்று லூக்கா 13 அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தோம். ஐயோ, ஆபிரகாமின் குமாரத்தி, என்னுடைய மகள், இவளை நிமிர்ந்து நடக்க பண்ண வேண்டுமே, இவள் கட்டிலிருந்து அவிழ்க்கப்பட வேண்டுமே என்று சொல்லி வைராக்கியம் கொண்டு அன்றைக்கு ஆண்டவர் இந்த எதிர்ப்பின் மத்தியிலும் ஆலயத்தில் அவளை தம்மிடத்தில் அழைத்து கரங்களை வைத்து அவளை விடுதலையாக்கி அவளை நிமிர்ந்து நடக்க பண்ணினீரே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற, ஜெபத்திலே பங்கெடுத்திருக்கிற முது பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களிலே கூனி குறுகி அவமானப்பட்டு ஆண்டவரே அப்படிப்பட்ட அனுபவத்திலே, தலைகுனிந்த அனுபவத்திலே, எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த இடத்திலும் முது பிள்ளைகள் இருக்கிறார்களோ, இன்றைக்கு முது பிள்ளைகளை வார்த்தையின்படி தலை நிமிர செய்வீராக. தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நான் என்று சொன்னீரே. வார்த்தையின்படி முது பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியங்களை கொண்டு வந்து, எந்தெந்த தடைகளை கொண்டு வந்து முது பிள்ளைகள் வாழ்க்கையிலே தலை நிமிரக்கூடாதபடி ஆமென் பிசாசு செய்திருக்கிறானோ, அந்த தடைகளை எல்லாம் உடைத்து ஆண்டவரே முது பிள்ளைகளை இந்த 8வது மாதத்தில் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும். முது பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்யும். வசனத்தின்படி முது பிள்ளைகளை தலை நிமிர பண்ணி சமூகத்தில் வாழ்ந்து பெருகும்படி முது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையின்படியே ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இன்றைக்கும் எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.